மகாசிவராத்திரி நம்ம ஏன் கண் விழிக்கிறோம், கண் விழிக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள், மகாசிவராத்திரி ஏன் ஈசனை வழிபாடு பண்ணணும், இது என்ன கேள்வி. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தெரியும். நமக்கு படி அளக்கும் பரமன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணாத நம்ம பார்த்திங்கன்னா வாழறதே வேஸ்ட் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கும் மேலே சிவனை ஏன் வழிபாடு பண்ணணும். சிவன் பாருங்கள் அழிக்கும் கடவுளாச்சே. நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா ஈசன் அழிக்கும் கடவுள் இல்லைம்மா, அழிக்கும் கடவுளை ஏம்மா நம்ம வழிபாடு பண்ணணும், அதுவும் முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு ஏம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஈசன் அழிக்கும் கடவுள் அப்படின்றது உண்மைதானா? ஒரு விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பாருங்கள் ஈசன் காக்கும் கடவுள். இது என்னம்மா புது கதையாக இருக்கே அப்படின்னா, இது புது கதை இல்லை, ரொம்ப பழைய கதை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேரு மலையை பார்த்திங்கன்னா மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் அப்படின்றது கடையப்பெற்றது. இது பத்ம புராணம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த பார்க்கடல் கடையும் போது நிறைய விஷயம் வெளியே வந்துச்சு. அதில் பாருங்கள் தன்வந்திரி அந்த அமிர்த கலசத்தோடு வெளியே வந்தார். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா உச்சைஸ்வரஸ் வந்துச்சு, காமதேனு வந்துச்சு, பூதேவி தாயார் பூதேவி தாயார் வந்ததும் யாராவது அவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவளை ஏற்றுண்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரே ஸ்ரீதேவி அது பல வருடங்கள் யுகங்களாக கடையப்பெற்றது தான் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கடல் அப்படிம்பாங்க. மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடையப்பெற்றது பார்க்கடல் அப்படிம்பாங்க. பொதுவாக மலையை மேரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இந்த பார்க்கடல் கடையும் போது தாயாரனோட கடைக்கண் பார்வைப்பட்டுச்சா, மகாலட்சுமி தாயாரனோட கடைக்கண் பார்வைப்பட்டுச்சா. அந்த கடைக்கண் பார்வை படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லைங்களா. அப்போ தேவர்கள் எத்துணை அழகானவர்கள். ஆனால் அந்த தேவர்களும் அசுரர்களை போல் ரொம்ப பார்த்திங்கன்னா கருத்து, ரொம்ப பார்த்திங்கன்னா கண்களெல்லாம் இருண்டோடி ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சாங்களாம். அசுரர்கள் அதை விட ரொம்ப கொடுமையாக தெரிஞ்சாங்களாம். தாயாரனோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே அசுரர்களும் தேவர்களைப் போல பொன் மேனி கொண்டு ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா ஆனாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது.